கீழ்க்கண்டவற்றில் எது வெப்பம் வெளியிடும் சேர்க்கை வினை என்பதற்கான உதாரணம்? ஏ. சுண்ணாம்பு நீரில் கரைக்கப்படும்போது. பி. ஒளிச்சேர்க்கை. சி. அமோனியம் குளோரைடு நீரில் கரைக்கப்படும்போது. டி. சுவாசம். சரியான பதில் ஏ. சுண்ணாம்பு நீரில் கரைக்கப்படும்போது. கீழ்க்கண்டவற்றில் எது பாலியல் மூலம் பரவும் நோயாக கருதப்படும் பாக்டீரியா தொற்று? ஏ. நியூமோனியா. பி. கொனோரியா. சி. டைஃபாய்டு. டி. காசநோய். சரியான பதில் பி. கொனோரியா. 400 வாட் திறன் கொண்ட ஒரு மின்சாதன ஃப்ரிட்ஜ் தினமும் 8 மணி நேரம் இயங்குகிறது. ஒரு யூனிட் கிலோவாட் ஹவர் மின்சாரத்தின் விலை 3 ரூபாய் எனில் 30 நாட்களுக்கு மொத்த செலவு எவ்வளவு? ஏ. 400 ரூபாய். பி. 288 ரூபாய். சி. 36 ரூபாய். டி. 9.6 ரூபாய். சரியான பதில் பி. 288 ரூபாய். துண்டாக்கல் இனப்பெருக்கம் பற்றி கீழ்க்கண்டவற்றில் எது தவறானது? ஏ. இது பாலியல் இனப்பெருக்கத்தின் ஒரு வகை. பி. உயிரினம் துண்டுகளாக உடைக்கப்படுகிறது. சி. ஒவ்வொரு துண்டும் முழு உயிரியாக வளர முடியும். டி. இது பல செல் உயிரினங்களில் நடைபெறும். சரியான பதில் ஏ. இது பாலியல் இனப்பெருக்கத்தின் ஒரு வகை. சோடியம் சல்பேட் கரைசலை பாரியம் குளோரைடு கரைசலில் சேர்க்கும்போது எந்த மழிவுப் பொருள் உருவாகும்? ஏ. சோடியம் குளோரைடு. பி. பாரியம் ஹைட்ரஜன் சல்பேட். சி. சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட். டி. பாரியம் சல்பேட். சரியான பதில் டி. பாரியம் சல்பேட். ஒரு பொருள் முடிவில்லா தொலைவில் வைக்கப்படும்போது ஒரு குழி ஆடி உருவாக்கும் படத்தின் தன்மை என்ன? ஏ. மாயப்படம் நேரானது மற்றும் பெரியது. பி. நிஜப்படம் தலைகீழானது மற்றும் அதே அளவு. சி. மாயப்படம் நேரானது மற்றும் புள்ளியளவு. டி. நிஜப்படம் நேரானது மற்றும் புள்ளியளவு. சரியான பதில் சி. மாயப்படம் நேரானது மற்றும் புள்ளியளவு. ஒரு வட்ட வடிவ கம்பி வளையத்தின் முன்புறம் வடதுருவமாக இருந்தால் அந்த முகத்தில் மின்சார ஓட்டத்தின் திசை என்ன? ஏ. கடிகார திசை. பி. தெற்கை நோக்கி. சி. வடக்கை நோக்கி. டி. எதிர்கடிகார திசை. சரியான பதில் டி. எதிர்கடிகார திசை. வெள்ளை மலர்களைக் கொண்ட ரோஜா செடி தண்டு துண்டு முறையில் நடப்பட்டது. புதிய செடியும் வெள்ளை மலர்களையே கொடுத்தது. இதன் மூலம் என்ன புரிகிறது? ஏ. தண்டு துண்டு பாலியல் இனப்பெருக்கம், ஆகவே மாற்றமில்லை. பி. ரோஜாவில் வெள்ளை மலர்கள் மட்டுமே உள்ளன. சி. வெள்ளை மலர்கள் அழகாக இருப்பதால் நடப்படுகிறது. டி. தண்டு துண்டு அபாலியல் இனப்பெருக்கம், ஆகவே மாற்றமில்லை. சரியான பதில் டி. தண்டு துண்டு அபாலியல் இனப்பெருக்கம், ஆகவே மாற்றமில்லை. நியூட்ரலைசேஷன் வினை எந்த வகையை சேர்ந்தது? ஏ. இரட்டை இடமாற்ற வினை. பி. சிதைவு வினை. சி. இடமாற்ற வினை. டி. சேர்க்கை வினை. சரியான பதில் ஏ. இரட்டை இடமாற்ற வினை. வாஷிங் சோடா நீண்ட நேரம் சூடான காற்றில் வைத்தால் என்ன நடக்கும்? ஏ. நீர் மூலக்கூறுகளை பெற்று கரையும். பி. சூரிய வெப்பத்தை பெற்று உலர்கிறது. சி. நீர் மூலக்கூறுகளை இழந்து பொடியாக மாறும். டி. நீர் மூலக்கூறுகளை இழந்தாலும் படிக வடிவிலேயே இருக்கும். சரியான பதில் சி. நீர் மூலக்கூறுகளை இழந்து பொடியாக மாறும். தாவரங்களில் பெண் இன அணு எது? ஏ. விதையகத்தின் மையத்தில் உள்ள செல்கள். பி. விதையகத்தில் முட்டை செல்லுக்கு எதிரே உள்ள செல். சி. முட்டை செல். டி. விதையகத்திற்கு வெளியே உள்ள செல்கள். சரியான பதில் சி. முட்டை செல். மனிதர்களில் பாலின குரோமோசோம்களின் தனிச்சிறப்பு என்ன? ஏ. அவை உடனில் பெரிய குரோமோசோம்கள். பி. அவை எப்போதும் சரியான ஜோடியாக இருக்கும். சி. ஆண்களில் அவை எப்போதும் சரியான ஜோடி அல்ல. டி. ஆண் பெண் இருவரிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். சரியான பதில் சி. ஆண்களில் அவை எப்போதும் சரியான ஜோடி அல்ல. ஒரு இடமாற்ற வினையில் அதிக செயல்பாடுள்ள உலோகம் குறைந்த செயல்பாடுள்ள உலோகத்தை அதன் உப்பு கழிசலிலிருந்து மாற்றினால் என்ன நடக்கும்?
ஏ குறைந்த செயல்பாடுள்ள உலோகம் மாற்றப்பட்டு அதிக செயல்பாடுள்ள உலோகம் சேர்மமாகும். பி கரையாத உப்பு உருவாகும். சி குறைந்த செயல்பாடுள்ள உலோகம் மாற்றப்பட்டு திடமாகும். டி அதிக செயல்பாடுள்ள உலோகம் மாற்றமின்றி இருக்கும். சரியான பதில் ஏ குறைந்த செயல்பாடுள்ள உலோகம் மாற்றப்பட்டு அதிக செயல்பாடுள்ள உலோகம் சேர்மமாகும். இரட்டை பிணைப்பு கொண்ட தனியாத ஹைட்ரோகார்பன் எது? ஏ C3H4, பி C3H8, சி C2H2, டி C3H6. சரியான பதில் டி C3H6. சோடியம் ஹைட்ராக்சைடு காப்பர் 2 சல்பேட் கரைசலுடன் வினைபுரியும் போது என்ன நிகழும்? ஏ காப்பர் 2 ஹைட்ராக்சைடு மழிவாக உருவாகும். பி சோடியம் சல்பேட் உருவாகும். சி எந்த வினையும் நடைபெறாது. டி காப்பர் உலோகம் படியும். சரியான பதில் ஏ காப்பர் 2 ஹைட்ராக்சைடு மழிவாக உருவாகும். கீழ்கண்ட தாவரங்களில் எது ரன்னர் மூலம் பெருக்கமடைகிறது? ஏ ஸ்ட்ராபெரி, பி ரோஜா, சி மல்லிகை, டி உருளைக்கிழங்கு. சரியான பதில் ஏ ஸ்ட்ராபெரி. ஒரு தோட்டக்காரர் மொட்டுகள் உள்ள உருளைக்கிழங்கை மண்ணில் நட்டு புதிய செடியை பெற்றார். காரணம் என்ன? ஏ உருளைக்கிழங்கு வேர் துண்டுகளால் வளரும். பி தாவர இனப்பெருக்கம் மொட்டுகள் மூலம் நடைபெறும். சி அந்த இடத்தில் வேறு தாவர இனங்கள் இல்லை. டி உருளை மொட்டுகளை உண்ண விலங்குகள் இல்லை. சரியான பதில் பி தாவர இனப்பெருக்கம் மொட்டுகள் மூலம் நடைபெறும். மனிதர்களில் குழந்தையின் பாரினத்தை தீர்மானிக்கும் குரோமோசோம் எதிலிருந்து வருகிறது? ஏ தாய், பி தந்தை, சி தாய் மற்றும் தந்தை இருவரும், டி இயற்கை. சரியான பதில் பி தந்தை. நிதா ஒரு கர்ப்பிணி, ஜங்க் உணவை விரும்புகிறார். மருத்துவர் பழங்கள் சாலட்கள் சாப்பிட அறிவுறுத்தினார். காரணம் என்ன? ஏ ஜங்க் உணவு அதிக விலை, பி தாயின் இரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துகள் குழந்தையை வளர்க்கின்றன, சி ஜங்க் உணவு சுவையாக இருந்தாலும் உடல் பருமனை தரும், டி தாயின் இரத்தத்திற்கு குழந்தை வளர்ச்சியில் பங்கு இல்லை. சரியான பதில் பி தாயின் இரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துகள் குழந்தையை வளர்க்கின்றன. ஒரு லென்ஸில் எத்தனை பிரதான குவியங்கள் உள்ளன? ஏ 4, பி 3, சி 1, டி 2. சரியான பதில் டி 2. சூடாக்கப்பட்ட காப்பர் 2 ஆக்சைடு மீது ஹைட்ரஜன் வாயு செலுத்தப்படும் போது என்ன நடக்கும்? ஏ குறைப்பு வினை மூலம் பழுப்பு நிற காப்பர் உலோகம் உருவாகும். பி குறைப்பு வினை மூலம் நீல நிற காப்பர் கரைசல் உருவாகும். சி ஆக்சிகரிப்பு வினை மூலம் பழுப்பு நிற காப்பர் உலோகம் உருவாகும். டி ஆக்சிகரிப்பு வினை மூலம் நீல நிற காப்பர் கரைசல் உருவாகும். சரியான பதில் ஏ குறைப்பு வினை மூலம் பழுப்பு நிற காப்பர் உலோகம் உருவாகும். மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்த விஞ்ஞானியார்? ஏ தாமஸ் எடிசன், பி ஐசக் நியூட்டன், சி மைக்கேல் ஃபாரடே, டி நிக்கோலா டெஸ்லா. சரியான பதில் சி மைக்கேல் ஃபாரடே. தந்தையிடமிருந்து எக்ஸ் குரோமோசோம் கொண்ட விந்து பெற்ற குழந்தையின் மரபணு அமைப்பு என்ன? ஏ 46 + XY, பி 44 + XX, சி 46 + XX, டி 44 + XY. சரியான பதில் பி 44 + XX. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்பதன் வேதியியல் பெயர் என்ன? ஏ கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட், பி கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், சி கால்சியம் குளோரைடு ஹெக்ஸாஹைட்ரேட், டி கால்சியம் குளோரைடு செமிஹைட்ரேட். சரியான பதில் பி கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். மின் சுற்றுகளில் அதிக மின்சாரம் பாய்வதை தடுக்கும் பாதுகாப்பு சாதனம் எது? ஏ கபாசிட்டர், பி ரெசிஸ்டர், சி ஃபியூஸ், டி டிரான்ஸ்ஃபார்மர். சரியான பதில் சி ஃபியூஸ். ஃப்ளெமிங்கின் இடது கை விதி எதை கண்டுபிடிக்க பயன்படுகிறது? ஏ மின்சாரம் பாயும் கம்பியில் செயல்படும் விசையின் அளவு, பி கம்பியில் பாயும் மின்சாரத்தின் அளவு, சி மின்சாரம் பாயும் கம்பியில் செயல்படும் விசையின் திசை, டி காந்தப்புலத்தின் வலிமை.
சரியான பதில் சி. மின்சாரம் பாயும் கம்பியில் செயல்படும் விசையின் திசை. மின்விசிறி நீண்ட நேரம் தொடர்ந்து பயன்படுத்தினால் சூடாகும் காரணம் என்ன? ஏ. மின்சாரத்தின் வெப்ப விளைவு. பி. விசிறியின் மெதுவான சுழற்சி. சி. கோடைக்கால அதிக வெப்பநிலை. டி. விசிறியின் வேகமான சுழற்சி. சரியான பதில் ஏ. மின்சாரத்தின் வெப்ப விளைவு. ஒளி பிரிதல் காரணமாக உருவாகும் நிறப்பட்டை என்ன என்று அழைக்கப்படுகிறது? ஏ. பிரதிபலிப்பு. பி. மறைவு. சி. ஸ்பெக்ட்ரம். டி. உறிஞ்சல். சரியான பதில் சி. ஸ்பெக்ட்ரம். 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குவி ஆடியிலிருந்து ஒரு பொருள் 30 சென்டிமீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பிரதிபலிப்பு சூத்திரம் மூலம் பட தூரம் என்ன? ஏ. -10 சென்டிமீட்டர். பி. 10 சென்டிமீட்டர். சி. 15 சென்டிமீட்டர். டி. -15 சென்டிமீட்டர். சரியான பதில் பி. 10 சென்டிமீட்டர். ப்ளீச்சிங் பவுடர் தயாரிக்கப்பட பயன்படும் வினைப்பொருட்கள் எவை? ஏ. CaO + Cl2. பி. CaOH + Cl2. சி. CaOH twice + Cl2. டி. CaO + Cl. சரியான பதில் சி. CaOH twice + Cl2.